ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபைனல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் வந்து மேட்ச் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கம் கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், பிளேயர் எந்த மாதிரி பிளேயர் உள்ளே வருவாங்க, ஜிஎலுக்கு எந்த மாதிரி பிளேயரை எடுக்கலாம், பிளேயரோட த்ரெட்ஸு எல்லாமே நம்ம வந்து நம்ம ஸ்டாட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து தான் கொடுத்துருக்கு நம்ம டீம்லாம் மேக் பண்ணுறதுக்கான பிளேயர்ஸை இன்னிங்ஸ் வைஸாக நம்ம வந்து சொல்கிறோம். நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணுங்கள். அங்கேயும் எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் கொடுத்துட்ருக்கோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பிச்சு வந்து நல்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் சப்போர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா டியூ இல்லாத பட்சத்தில் நல்லபடியாக சப்போர்ட் ஆகும். இல்லைனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகி செகண்ட் இன்னிங்ஸ் பவுலினுக்கு பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, செகண்ட் இன்னிங்ஸும் ஸ்லோ டவுன் ஆகுது இப்போ லாஸ்ட்டாக நடந்த சில மேட்சஸில். ஸோ இப்போ இந்த மேட்ச் வந்து மேபி பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை அதே யூஸ் பண்ண ட்ராக்கையே திரும்ப கொடுப்பாங்க. டியூ இல்லைன்னா செகண்டு பவுலிங் போடுறவங்க வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிலோ ஸ்கோர் 150 பார்த்தீங்கன்னா 52 டைம்ஸும், அதே மாதிரி 150 to 169 41 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்திருக்கிற ஸ்கோர் வந்திருக்குது. 190 எபோவ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22 டைம்ஸ் வந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் வந்து 246க்கு வந்து சிஎஸ்கே பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் வந்து 70 வந்திருக்காங்க. இங்கே நடந்த ரீசெண்ட் மேட்சஸில் நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 8 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாங்க. அப்படியே அந்த ஸ்பின் அடுத்து இது பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஸ்பின்னுக்கு வந்து நல்ல மாறிடுச்சு. ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட்டே எடுக்கல, அவங்களுக்கு பால் டேனே ஆகல. காரணம் என்னன்னா அவங்க பாலை கொஞ்சம் வேகமாக போட்டாங்க. அந்த பிச்சானது அந்த நேரத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகலை. ஃபாஸ்ட்டுக்கு நல்லா போட்டு ஹார்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகிறதுக்கான காரணம் டியூ இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி யூஸ் பண்ணதுனால அவங்க பாலை ஸ்லோவா தூக்கி போட்டு போடும்போது அந்த பால் நல்ல ஸ்பின் ஆச்சு. அவங்களால அடிக்க கஷ்டப்பட்டு விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ டியூ இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா மற்றபடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் ஸ்பின்ல 4 விக்கெட் இன்னொரு மேட்ச்ல நடந்திருக்கு. லோ ஸ்கோர் மேட்ச் கேகேஆர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறாங்க. 137க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. அதுவும் இது மாதிரி பவுலிங் கண்டிஷன் ஸ்ட்ராங் ஆகும் போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடியில ஃபாஸ்ட்டுக்கு 5 விக்கெட்ஸும் ஸ்பின்னுக்கு பாத்தீங்கன்னா 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. ஈக்குவலா விக்கெட் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேயும் லாஸ்ட் வரை போய் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டா பவுலினுக்கும் அந்த பிச்சு சப்போர்ட் ஆகிற மாதிரியான கண்டிஷன் மாறுறதுக்கும் மாறலாம். அதே மாதிரி அந்த 28th ஏப்ரல் நடந்த சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்ல பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபாஸ்ட்டுக்கு தான் சப்போர்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் டியூ வர காரணத்தினால அவங்களால ஸ்பின்ல வந்து டாமினேட் பண்ண முடியாம ஃபாஸ்ட் வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் கமின்ஸ் நேரத்தை யூஸ் பண்ணி அந்த டீமை வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. லாஸ்டா நடந்த 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் 40 விக்கெட்டும் ஸ்பின்னர் 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபேஸ் பவுலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 24 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்களுக்குள்ள ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கேகேஆர் தான் இவங்களை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் குவாலிஃபயர்லயும் அந்த மாதிரி தான் நடந்தது. ஆனா இது வந்து ஃபைனல் வந்து ப்ரெஷர்ல 2 டீமுமே விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட ப்ரெஷர்ல அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கும். சென்னை கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த 2 டீமுமே லாஸ் நிறைய ஆகதான் செஞ்சிருக்காங்க. ஸோ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுச்சு அப்படின்னா கேகேஆர் கூட இந்த மேட்சை டாமினேட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கும். மேக்சிமம் எஸ்ஆர்ஹெச் வந்து அதே டீம்ல தான் அவங்க உள்ள போவாங்க. அப்பனாதான் அவங்களுடைய அந்த டீமோடைய அந்த லென்த் வந்து கிளீனா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், எந்தெந்த யாரை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு. மேபி இப்போ பேட்டிங்ல 200க்கு மேல அடிச்சிட்டாங்கன்னா பவுலிங்ல வேணா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வேற யாருக்காவது பதிலாக கொண்டு வருவாங்க. அதே மாதிரி கேகேஆரும் பார்த்தீங்கன்னா அவங்க லைனப் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த லைனப் வச்சு தான் அவங்களால கிளீனா வந்து மேட்ச் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. மேபி இவங்களும் அந்த டாப் ஆர்டர்ல நிறையவங்கலாம் நல்லா அடிச்சு ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா பவுலிங்ல வேணா இம்பாக்டா ஒரு பிளேயரை வேணா கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஃபைனல் மேட்சுக்கு எஸ்ஆர்ஹெச் கேகேஆருக்கு முன்னாடி நேற்று நடந்த ஆர்ஆர் மேட்சோடைய ட்ரீம் 11 வந்து டீம் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த மேட்ச்சில் நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் இந்த பிச்சில் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
அதே மாதிரி போல்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக ஃபஸ்ட்டு அவர் இன்னிங்ஸ் பண்ணியிருந்தார். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் டியூவே இல்லை. இப்போ டியூ இருந்திருந்தா இவர் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அந்த இடத்துல இன்னொரு லெஃப்ட் ஹேண்டரும் நல்லா பண்ணிட்டார். ஆனால் நட்ராஜனால் பண்ணலை. ஸோ ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இங்கே பண்ணுறப்போ அடுத்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு டியூ இல்லை. இப்போ நாளைக்கு நடக்கிற மேட்ச்லேயும் அதே மாதிரி டியூ இல்லைன்னா அதே மாதிரியான கண்டிஷன் கூட திரும்ப நடக்கும். ஒரு ஸ்பின்னர் வந்து நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம அபிஷேக் சர்மாவும் ஒரு பார்ட் டைம் பவுலர் தான். ஆனால் அவருக்கு பெரிய விக்கெட் டேர்ன் ஆகாது. ஆனால் இந்த பிச்சில் போது அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் வந்து ஓரளவு நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு டியூ இல்லாததுனால இவர் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்தோம் ஹெட்டு ஜெய்ஸ்வால் அபிஷேக் சர்மாவில் கண்டிப்பாக 2 பேர் வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் உள்ளே வர்ற மாதிரியும் ஹெட்டு உள்ளே வர மாதிரியும் இருந்து இவர் ஃபெயிலியர் கண்டிஷனில் தான் இருந்தார். இப்போ அவருக்கு டியூவல் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முந்தின மேட்ச்லாம் அந்த மாதிரி கொடுக்கல பெரிய அளவுக்கு. ஸோ இதில் கொடுக்கும்போது அவர் பெர்ஃபார்முக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் செட் ஆனதுனால இவர் வந்துட்டார். ஸோ நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்போம். இப்போ ஹை பெர்சன்டேஜ் சிவிசி வந்து உள்ளே வராங்க, 2 பேருமே உள்ளே வராங்கன்னா ட்ரீம் டீம் வந்துடுறாங்க அப்படின்னா அந்த சிவிசி வேற இடத்துக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் அது மாறிடுச்சு. அதே மாதிரி பேட்டிங்கில் ஒரு கேப்டன்ஷிப்பும் இன்னொன்று அதர் இதுக்கு போவோம். அப்படி இல்லைன்னா பேட்டினே வராமல் மற்ற கேட்டகரிக்கு போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரிக்கு பேட்டின் வராமல் போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க உள்ளே வரதுனால தான். அடுத்து கிளாசன் வந்து சொல்லியிருந்தோம் அவர் கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு. அந்த டீமில் நல்லா பண்ணியிருந்தாரு. ஜெய்ஸ்வாலையும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அபிஷேக் சர்மா வந்து நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இவர் வந்து டவுட்டில் தான் இருந்தது, ஆனால் பண்ணிட்டார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த என் ரெட்டி அந்த கேட்டகரியில் ஹை பெர்சன்ட்ல இருப்பார். அவர் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் ஒரு லோ பெர்சன்ட்ல இருக்கிறவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அந்த கேட்டகரியில், அந்த பெர்சன்டேஜ் லெவலில் இருக்கிறவங்கன்னு. அதே மாதிரி அபிஷேக் சர்மாவும் 64 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்தாங்க, 90 பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த அவர் ஃபெயிலியர் ஆகும்போது இந்த மாதிரி நடக்கும், இவங்க ஃபெயிலியர் ஆகும்போது அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம். அதே மாதிரி இவங்க வந்து ராஜஸ்தான் ஃபெயில் ஆகும்போது மட்டும்தான் உள்ளே வருவாங்க, இல்லைனா சாம்சன் தான் வருவார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க வந்துட்டாங்க. திருப்பதி வந்து இவங்க கூட நல்லா பண்ணியிருக்கிறாரு, வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம், வந்துட்டாங்க. இவங்க வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு அந்த நம்ம வந்து டியூ வந்தால் இவங்க அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்கன்னு பொதுவாக நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டியூவே இல்லை. ஸோ நாளைக்கு நடக்கிற மேட்ச்சில் கூட அப்படி நடக்கலாம். இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து பாருங்கள். நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்ன அதே கண்டிஷன் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விழும் பவர் பிளேயில். அப்படி அவங்க 200 வரைக்கும் அடிக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ இவங்க மாதிரி ஸ்பின்னில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இல்லை பவுலிங் போடுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட். அதாவது டியூ இல்லை அப்படின்னா 2 விக்கெட் கூட ஸ்பின்னை வச்சு ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா 2 விக்கெட். ஸோ இதுதான் பவர் பிளேயோட ப்ராக்ரஸ். ஆவரேஜாக 1 விக்கெட் இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் செகண்ட் இன்னிங்ஸில் 1 or 2 விக்கெட் உள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் இப்போ வர பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா. இப்போ அவருக்கு டியூல் ஆப்ஷன் இருக்கிறது மாதிரியான இது இந்த கிரவுண்டில் நாளைக்கு அடுத்த மேட்சும் கொடுப்பாங்க, ஒரு பார்ட் டைம் பவுலராவது கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ அபிஷேக் சர்மா ஃபெயிலியர் ஆகிறாரு, பேட்டிங்கில் ஆகிறாருன்னா அவர் பவுலிங்லையாவது வர ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரினால எல்லாரும் அபிஷேக் சர்மாவை வந்து எடுத்துருக்குறாங்க. ஆனால் டியூ வந்துச்சுன்னா அவரால் பவுலிங்கில் போட்டு விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னா அது கஷ்டம்தான். ஆனால் நிறையனால முடியும். ஸோ இப்போ இந்த கேட்டகரியில் இவரோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சிவிசியும் குறைஞ்சிருக்கு, இதுவும் குறைஞ்சிருக்கு. இந்த மேட்சில் பொறுத்தவரை இப்போ இந்த கண்டிஷனில் ஹை பெர்சன்டேஜ் பிளேயர் இந்த மேட்சில் பொறுத்தவரை நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் எந்த மாதிரிலாம் அமைவதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒன்று கேகேஆரே இந்த மேட்ச் வின் ஆகி அவங்க கப்பு வின் பண்ணிடுவாங்க, ஒரு கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கும்.
எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டாப் ஆர்டர் நல்ல பேட்டிங் பண்ணி ஹை ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் இவங்களால் அதை சேஸ் பண்ண முடியாமல் அதில் ஃபெயிலியர் ஆவாங்க. அது எப்படி ஆகும்னா, இப்போ சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த கிரவுண்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 190 இல்லை 200க்கு மேலே அடிக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் வந்து இங்கே டியூக்கு வந்து சப்போர்ட் ஆகலை, டியூ இல்லை அப்படின்னா நேற்று நடந்த மாதிரியே கேகேஆரால் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாது, அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஃபைனலோடைய ப்ரெஷர் கண்டிஷனில் இந்த செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் மேக்சிமம் லாஸ் ஆக ஒரு வாய்ப்பு. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை வந்து பேட்டிங் சரியாக பண்ணலைன்னா அப்படி ஒரு வாய்ப்பு உறுதியாக உண்டு. அவங்க வந்து செகண்ட் பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து கம்மியாக ரன் அடித்தா மட்டும்தான் அவங்க வின் ஆவாங்க ஒழியே, இல்லைனா அந்த ப்ரெஷர்லேயே அவங்க வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்தவரை உண்டு. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஹெட்டுக்கு வந்து ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸில் வீக்காக இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த இன்ஸ்விங் பண்ணுற இதில் பார்த்துருப்பீங்க, சந்தீப் சர்மா பால் அவுட் ஆயிருப்பார். அந்த மாதிரி போடுறதுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா வி அரோரா போடுவார், ஹைச் ராணா போடுவார், ஏன் ஸ்டார்க் பால்லாம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரை இந்த மேட்ச் வந்து அடிக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டவுட்டு தான். ஆனால் ஒரு ட்ரீம் டீம் வர வருவார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் இப்போ வர ட்ரேவிஸ் ஹெட் இருக்கார். அந்த பிச்சில் வந்து நல்ல ஸ்விங் ஆகிற பட்சத்தில் அவருக்கான இது அவருக்கு வீக்காக இருக்குது. சுனில் நரேனை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் இதில் இருக்கிறாங்க. இப்போ சுனில் நரேன் எப்படி வருவாரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சுனில் நரேனும் சரி ஆண்ட்ரூ ரசலும் சரி எந்த மாதிரி கேட்டகரியில் எப்படி வருவாங்கன்னா, இவங்க கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு அடுத்து பேட்டிங் பண்ணுறாங்க, பவுலிங்கில் டாமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னா இவங்க வந்து வருவாங்க. இல்லை இந்த 2 பேரில் ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. கிளாஸனை பொறுத்தவரை நேற்று சொன்ன மாதிரி தான், அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா கண்டிப்பாக உள்ளே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸ்பின்னர்ஸில் அவர் யார்கிட்ட வீக்காக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சுனில் நரேன் பாலில் வீக்காக இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த வருண் சக்கரவர்த்தி பாலில் அந்த டக்குன்னு அந்த கூகுளி உள்ளே கொண்டு வரப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கார். நேற்று அடிச்சிட்டாரு ராஜஸ்தான் ராயல்ஸில். ஏன் அப்படின்னா நேற்று வந்து அவங்களுக்கு பால் டேர்ன் ஆகலை. ராஜஸ்தான் ராயல்ஸ் போடுறப்போ அஸ்வினுக்கும் சகாலுக்கும் பெரிய அளவுக்கு டேர்ன் இல்லை. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆச்சு. அதுக்கு என்ன மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட இருந்தது 2மே லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ். இந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸோடைய ஸ்பின் வந்து இங்கே நல்லா ஒர்க் ஆகும். ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து பாலை வந்து சகாலும் சரி அஸ்வினும் சரி கொஞ்சம் வேகமாக போட்டாங்க, பாலை வந்து வேகமாக போட்டாங்க. இந்த பிச்சை பொறுத்தவரை கொஞ்சம் ஓரளவு ஸ்லோவாக போடும்போது அந்த பிச்சுக்கு தக்கணும் அந்த பால் வந்து டேர்ன் ஆகும். ஸோ அதனால கூட அவங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவங்க ஸ்லோவாக போட போய் அந்த டேர்ன் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டணும்னா இவங்க சுனில் நரேன் வந்து நல்லா ஸ்லோவாக போட்டு டேர்ன் பண்ணுவார். ஸோ அப்படி போடும்போது கிளாஸனோ ஹெட்டோ அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கேகேஆருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் கண்டிப்பாக போடுங்க, எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா 2 டீமில் வந்து 2 டீமுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இவங்க பேட்டிங்கில் கோட்டை விட்டால் கூட பவுலிங்கில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பிச்சு கண்டிஷன் வச்சு தான் அவங்களால பண்ண முடியுது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து மேக்ஸிமம் நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. இவரை அதாவது அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டு பேட்டிங் பிடிக்கணும். இவரும் அதே கேட்டகரி தான், பவுலிங் போட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்க. இல்லை ஆண்ட்ரூ ரசல் வந்து எப்படி எடுக்கலாம்னா, இப்போ கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 விக்கெட் விழுந்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை நீங்கள் எடுக்கலாம். ஹெட்டு வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் தான் இந்த மேட்சும் இருக்காரு. ஏன்னா இந்த பிச்சு அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் இருக்கிறாங்க, மிச்சல் ஸ்டார்க் இருக்கிறாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலருக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கும் இந்த பிச்சு நல்லா சப்போர்ட் ஆகும். ஸோ ஆரம்பத்தில் சப்போர்ட் ஆகி இவர் அவுட் ஆகிட்டாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மேட்ச்சு இவர் என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்தவரை இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப்பு அந்த கண்டிஷனில் இருக்காரு. இதில் பொறுத்தவரை அபிஷேக் சர்மாவுடைய வீக்னஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் சுனில் நரேன் அந்த ஸ்விங் பண்ணும்போது அவர் அவசரப்பட்டு அடிச்சிடுறாரு. அவர் வந்து எல்லா பாலுமே அடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வராரு. அவரை வந்து இறக்கி விடுறது 2 பேரும் அடித்து
பவர் பிளேலேயே ஒரு பெரிய ஸ்கோரை செட் பண்ணி அந்த டீமுக்கு பவரை ஏற்றணும், இதுதான் அவரோட இது. ஸோ இவர் வந்து சேஃபாக விளையாடணும்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரமாட்டார். சுனில் நரேனா இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தி போட்டாலும் சரி, அவர் வந்து அடிக்க தான் பார்ப்பார். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி அடித்து லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 10 ரன் ஓவரில் அடித்தாலும் திரும்ப அடித்து அவுட்டு தான் ஆகுறாரு. ஸோ இவர் அப்படி அவுட் ஆகிறாரு அப்படின்னா எப்படி வருவாங்கன்னா, ஹெட்டு இல்லைன்னா அபிஷேக் சர்மாவில் ஒருத்தங்க உள்ளே வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஒன்று ஹெட்டு உள்ளே வருவார், இல்லை அபிஷேக் சர்மா வருவாங்க. அப்படி 2 பேருமே நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா லாஸ்ட்டு சொன்ன மாதிரி சிவிசி ஆனது மாறும். அதே மாதிரி சிவிசியான கண்டிஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ 2மே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்ரவுண்டர்லேயும் ஒன்று பவுலர் அதாவது பேட்ஸ்மேன்லேயும் இருக்குது. இது வந்து ஆல்ரவுண்டரில் மேபி ஒரு கேட்டகரியில் வரலாம், ஆல்ரவுண்டரில் வேற ஒருத்தருக்கு கூட வரலாம், அதே மாதிரி பேட்ஸ்மேனில் வேற ஒருத்தருக்கு கூட வரலாம். இப்போ அபிஷேக் சர்மா இல்லாமல் ஹெட்டுக்கு வரலாம், நரேனுக்கு வரலாம், சாரி இவர் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வரலாம், அந்த மாதிரி மாறும். அதே மாதிரி பவுலருக்கு வருமானா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்தவரை. ஏன்னா இந்த பிட்ச் அப்படியான கண்டிஷனில் இருக்குது, அதனால் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை பொறுத்தவரை அபிஷேக் சர்மா வந்து அப்படிதான், ஹெட்டு இல்லைன்னா அபிஷேக் சர்மாவில் மேக்ஸிமம் ஒருத்தங்க ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் பவுலிங் 4 ஓவர் 3 ஓவர் அதே மாதிரி போடுறாரு அப்படின்னா இவர் வருவார், ஹெட்டு ஃப்ளாப் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம், இல்லை இவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு கூட வருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி வந்து நல்லா இப்போ தொடர்ந்து ரீசெட் ஃபார்ம் நல்லா பண்ணிக்கிட்டே வராரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றாரு. ஸோ இவரை எடுத்துக்கலாம். நட்ராஜனை நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸில் கூட நீங்கள் விட்டுருங்க. பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். ஆனால் பேட் கமின்ஸ் வந்து எப்படி வருவாருன்னு நான் சொல்லிடுறேன். பேட் கமின்ஸ் உள்ளே வராரு அப்படின்னா இப்போதைக்கு பவுலிங்கில் ஹை பெர்சன்ட்டில் வந்து பேட் கமின்ஸ் தான் இருக்கிறாங்க. சப்போஸ் பேட் கமின்ஸ் உள்ளே வராரு அப்படின்னா ஒன்று ஹை பெர்சன்டேஜ் பண்ணி அந்த டீம் வின் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா கம்மியான ட்ரீம் டீமில் வந்து அந்த எஸ்ஆர்ஹெச் டீம் ஆனது லாஸ் ஆகும். இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ வந்து இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, இவர் போத் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம். இவர் இல்லைனா ஹெட்டில் ஒருத்தங்களை நீங்கள் எடுங்க. சப்போஸ் இவர் செகண்ட் பவுலிங் போடுறாரு, டியூ இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் மேட்ச் நம்ம ஒருத்தரை சொல்லியிருந்தோம், ஆனால் 2 பேருமே வந்துட்டாங்க. இப்போ யாருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு, அவருக்கு பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெங்கடேஷ் ஐயரை வந்து இப்போ எப்படின்னா சுனில் நரேன் அவுட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயரை தான் இறக்குறாங்க. இப்போ குர்பாஸ் அவுட் ஆறாருன்னா அதுக்கு தக்கனமா ஸ்ரேயாஸ் ஐயர் கூட சில டைம் வருவார். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ரைட் இந்த காம்பினேஷனில் போய் தான் கேகேஆர் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க. இது ஒன்று தான் அவங்களோட பலமே. ஸோ இப்போ நீங்கள் வந்து நரேன் வந்து பார்த்தீங்கன்னா நரேனுக்கு வந்து வீக்னஸ் ஜெய்தேவ் உன்கட் வந்துட்டாரு, புவனேஸ்வர் குமார் இருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் இருக்காரு, அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இருக்காரு, ஸ்பின்னர்ஸும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் அவுட் ஆனால் வெங்கடேஷ் ஐயருக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். ஸோ 2 பேருமே இந்த மேட்ச் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் வருவார். ஸ்ரேயாஸ் ஐயர் செகண்ட் இன்னிங்ஸ்னா கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் புவனேஸ்வர் குமார் ஒன்று ட்ரீம் டீம் வருவார், இல்லை ஃபெயிலியர் ஆயிவார். இந்த மாதிரியான கண்டிஷனில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஸ்டார்க்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இங்கே நல்லா பண்ணுவாங்க. ஆனால் இவங்க லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ மேபி நட்ராஜன் கூட அவரும் லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்னால அவர் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இவர் லோவாக வாய்ப்பு இருக்கு, இல்லை இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இவர் லோவாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒருத்தங்க நல்லா பண்ண வாய்ப்பு இந்த கிரவுண்டை பொறுத்தவரை இருக்கு. நிதிஷ் ராணாங்கிறவங்க இம்பாக்டாக வருவாங்க. இப்போ கேகேஆரில் டாப் ஆர்டர்லாம் அவுட் ஆகிட்டாங்க, பிளேயர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரை ஒரு இம்பாக்டாக இறக்குவாங்க. அப்படி இல்லைன்னா மனிஷ் பாண்டே இறக்குவாங்க. அந்த அதுவும் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட்ஸ் தான் இறக்குவாங்க. இப்போ சப்போஸ் வெங்கடேஷ் ஐயர் உள்ளே இருக்காரு அப்படின்னா நிதிஷ் ராணாவை இறக்க மாட்டாங்க, மனிஷ் பாண்டே தான் இறக்குவாங்க. இதே ஸ்பின்ல விக்கெட் இப்போ லாஸ்ட் மேட்ச் மாதிரி சன்ரைசர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து அப்படின்னா அப்பந்தான் இவங்களை நிதிஷ் ராணாவை இறக்குவாங்க. லெஃப்ட் இதில் அவர் அடிச்சிருவார். இவர் லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கண்டே இப்போ இவங்க 2 பேருமே வச்சுட்டாங்க போதும் அப்படின்ட்டா மார்க்கண்டே எடுக்க மாட்டாங்க. அப்படி இப்போ எஸ்ஆர்ஹெச் நல்ல பேட்டிங் பண்ணிட்டாங்கன்னா வேணா இம்பாக்டா மார்க்கண்டையை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க.
ஜெயதேவ் உன்கட் இதில் வந்து இந்த மேட்ச் மஸ்ட் பிக். இந்த பிச்சுக்கு ஸ்லோ டெலிவரி போடுறவங்க நல்லா போடுவாங்க. ஒருவேளை நடராஜன் லெஃப்ட் ஹேண்டரில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னாலும் இவர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் சரி. அப்துல் சமாத் வந்து எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆன மாதிரியான கண்டிஷன் வந்தால் உள்ளே வருவாங்க. ஆனால் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் புவராக இருக்குது, இவருக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவருக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இப்போ கேகேஆர் போடுறாங்க அப்படின்னாலும் நல்லா போடுறாரு கண்டிப்பாக. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் மேக்ஸிமம் ஓரளவு பண்ணுறாரு. ஸோ இவர் வந்து இந்த இடத்துல இருந்து மஸ்ட் பிளேயராக வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது வந்து இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி. இதில் இப்போ வர எல்லாருமே கொஞ்சம் லோ பெர்சன்ட் கேட்டகரியில் தான் இருக்காங்க. இவங்க கூட இவர் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு, நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாமே ரெக்கார்டை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இவர் வச்சிருக்கிறாரு. ரிங்கு சிங்கை கேகேஆர் லாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அவரை டீமில் எடுங்க, இல்லைன்னா அவரை எடுக்காதீங்க. குர்பாஸ் வந்து குர்பாஸ் கிளாஸ்ல ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். குர்பாஸ் வந்து இந்த பிச்சில் பெரிய அளவுக்கு அடிப்பாரா அப்படிங்கிறத நான் லாஸ்ட் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது உங்களுக்கு பண்ணுவார் அப்படின்னா நான் கண்டிப்பாக போன மேட்ச் சொன்ன மாதிரி நான் சொல்லிடுறேன். ஹைச்ரானா வந்து எப்படின்னா, ஹைச்ரானா வி அரோரால ஒருத்தங்க உள்ள வருவாங்க. இப்போ சப்போஸ் ரெண்டு பேருமே லோவில் இருக்கிறாங்க, 40க்கு பிலோ தான் இருக்கிறாங்கன்னா அதில் மேக்ஸிமம் ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வரமாட்டாங்க. அதில் இவர் செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா போடுவார், அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா நல்லா போடுவார். இவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்லாம் நல்லா போடுவார். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இல்லை இவர் ஹைலையும் இவர் லோலையும் இருக்காருன்னா கேகேஆர் தான் வின் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரையுமே எடுத்துக்கலாம். நிதிஷ் ரெட்டியோட பெர்சன்டேஜ் இப்போ குறைஞ்சிருச்சு. ஸோ இவர் உள்ள வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த இடத்துல ஹெட்டோ அபிஷேக் சர்மாவோ கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆவாங்க. அப்போ இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஏடன் மார்க்கமை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே ட்ரை பண்ணுங்க. அவர் லாஸ்ட் மேட்ச் பண்ணலை, ஆனால் இந்த பிச் அவருக்கு செட் ஆகலை, அவ்வளோதான். ஆனால் அவர் பண்ணுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த ரெண்டு பேரில் ஒருத்தங்களை எடுத்தால் போதும் லோ பெர்சன்டேஜில் இருக்கும்போது. இப்போ நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரியே சிவிசி எடுங்க. இவருக்கு இன்னிங்ஸ் வைஸ் சொன்ன மாதிரி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சிவிசி ட்ரை பண்ணுங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஹிட் ஆர் ஃப்ளாப் சொல்லியிருந்தோம். சுனில் நரேனுக்கு ஒரு சிவிசி கொடுத்து பாருங்க. ஆண்ட்ரூ ரசலுக்கு கண்டிப்பாக பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாருன்னா சிவிசி கொடுங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சமாவது ரன் அடிக்கணும், அப்போனா தான் இவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். இல்லைனா பவுலிங்கில் போட்டுறது மட்டும்தான், 2 ஓவருக்கு மேலே போட மாட்டேங்கிறாரு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு போடுங்க. ஆனால் ரசூல்னா 4 ஓவர் போட்டுருவார், டாப் ஆர்டர் வருவார். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் சிவிசி இவருக்கு தான் நீங்கள் ரசூல் கொடுக்கணும், நரேனுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நரேனுக்கு விட்டுட்டு வேணா நரேனையே நீங்கள் ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணுறீங்கன்னா லீவ் பண்ணிட்டு கொடுங்க ரசூலுக்கு. அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சிவிசி ட்ரை பண்ணுங்க. ஹெட் அபிஷேக் சர்மாவில் ஒருத்தங்க இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆக நிறைய வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. நட்ராஜனுக்கு ஒரு ரிஸ்காக சிவிசி கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டார்னா மட்டும் வர ஒரு டைம் வாய்ப்பு இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு சிவிசி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வெங்கடேஷ் ஐயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ப்ளே பண்ணுறாரு செகண்ட் இன்னிங்ஸோட, அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் கொடுத்து பாருங்க. ஸ்டார்க்குக்கு அவர் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், அவர் எப்படி சிவிசி வருவார், ட்ரீம் டீம் வருவாருங்கிறத வச்சு சொல்கிறேன். புவனேஸ்வர் குமாரும் லோ பெர்சன்டேஜில் தான் இருப்பாங்க. அவர் வந்து ட்ரீம் டீம் எப்படி வருவார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா ட்ரீம் டீம் வந்தார்னா சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்தி சொல்கிறேன். இப்போதைக்கு அவர் லோ பெர்சன்டேஜில் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கேட்டகரியில் இருந்து இந்த வி அரோராக்கு ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டா. ஜெயதேவ் உன்கட்டு மேக்சிமம் லாஸ்ட்டில் தான் போடுவார். நட்ராஜனை ரிஸ்காக நீங்கள் தூக்கிட்டு இவருக்கு வச்சிங்கன்னா சிவிசி கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ 50% கீழே நீங்கள் எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக 4 பேர் வந்திருப்பாங்க. லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க எஸ் அகமது வந்திருப்பாங்க, சந்தீப் சர்மா வந்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பதி வந்திருப்பாங்க. இப்படி ஒரு கேட்டகரிலையும் ஒருத்தங்க ஆண்ட்ரி இவங்க ஜுரல் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம வின் ஆனால் யார் வருவாங்க, லாஸ் ஆனால் இவர் வருவார். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை நீங்கள் வந்து கூட எடுக்கலாம். 4 பிளேயர்ஸாவது மேக்ஸிமம் 4 to 5 பிளேயராவது 50க்கு கீழே எடுத்துக்கிடுங்க. 40க்கு கீழேனா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபார்மாக சேஃபாக எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.